பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பலபல கண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம் பலபலவே ஞானமும் பாம்பனை மேல் ஆர்க்கேயோ. திரு அனந்தாழ்வானை மிகவும் பிரீதியோடு தனக்கு படுக்கையாக கொண்டது போல என்னுள் வந்து கலந்த எம்பெருமானுக்கு எந்தவிதமான தன்மைகள் உள்ளன என்று நான் ஆராய்ந்து பார்த்தால், கிங்கிணி சதங்கைகளும் கால் விரல் மோதிரங்களும் அரைஞான் கயிற்றில் பூட்டிய பொன்மணிகளும் கைவிரல் மோதிரங்களும் பவள வளையல்களும் மங்கள ஐம்படையும் தோள் வளையும் மகர குண்டலங்களும் நெத்தி சுட்டியும் என்னும்படி பலவிதமான ஆபரணங்களை அணிந்தவனாக உள்ளான். எண்ணில் அடங்காத அவனுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றும் சீலம் வீரம் போன்ற அவனுடைய பல பல திருக்குணங்களை வெளிப்படுத்தும் வகையில் உள்ளன. அவனுடைய தேஜோமயமான திருமேனிகளை பார்த்தால் அவன் திரு அவதாரங்களுக்கும் திவ்ய சேஷிதங்களுக்கும் ஏற்ப பலபலவாய் என்னை அனுபவிக்கும் பொருட்டு திவ்ய தேசம் தோறும் அவன் கொண்டுள்ள திவ்யமங்கள விக்கிரகங்களாக உள்ளன. மேலும் அவன் என்னை அனுபவிக்க வரும் காலத்தில் அவனுடைய பஞ்ச இந்திரியங்களும் கண்டு கழிக்க, உண்டு கழிக்க, கேட்டு கழிக்க, தொட்டு கழிக்க, மோந்து கழிக்க என்று மட்டுமின்றி ஒவ்வொரு இந்திரியமும் மற்ற இந்திரியங்களின் வேலையையும் சேர்த்து செய்யும்படி பலபலவாய் அமைந்துள்ளன. இவ்விதம் அவன் பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு வரும் காலத்தில் தான் அனுபவிக்க வரும் விஷயங்களுக்கு ஏற்ப புதிய புதிய பலவகை ஞானங்களை கொண்டவனாய் உள்ளான். தன் பெருமைகளை எவரும் அறிய இயலாத நிலையில் உள்ள எம்பெருமான் தன் பெருமைகளை பற்றின உணர்வு தனக்கே இல்லாதவனாய் இருந்து என்னோடு வந்து கலந்த பின் அவற்றை நன்கு உணரப் பெற்றான் என்கிறார் ஆழ்வார்.